கடன் பெற்று வட்டிக்கு காசு வேண்டி நேற்று நான் வேண்டி கொடுத்த பிறகு துணிவன் என்ற டாக்டர் சொல்றான் என்ற முகத்தை பார்த்து, உனக்கு நான் ஆப்ரேஷன் செய்யறதா இருந்தா இந்த ஆப்ரேஷன்ல வந்து ஒன்று வெற்றிகரமா நடக்கும் நடக்காது, இது புண் வரும் மாறும் மாறாது, எலும்பு வந்து கோணலா ஒட்டுப்படும் நேரா ஒட்டுப்படும், இதுக்கு என்ன நடந்தாலும் வைத்திய நிர்வாகம் பொறுப்பு இல்லை, எந்த டாக்டர்மாரும் பொறுப்பு இல்லை. நான் எந்த இந்த கையில் என்ன இது நடந்தாலும் விபரீதம் நடந்தாலும் அதை நான் பொறுக்கிறேன்னு சொல்லி 5 கடிதம் எழுதி 5 இடத்துல நீ சைன் பண்ணித்தா தந்தா தான் எனக்கு ஆப்ரேஷன் செய்து தருவேன். அதுக்கப்புறம் அப்படியாப்பட்ட ஆப்ரேஷன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு டாக்டருக்கு பொறுமையை இழந்து கை வைக்கிற அளவுக்கு நான் போயிட்டேன். ஆனால் நான் டாக்டர் வந்து கடவுளுக்கு மறுரூபம் மனதில் ஒரு காரணத்தை எண்ணிக்கொண்டு நீ செய்கிற எல்லாம் உனக்குத்தான் நினைச்சு கொண்டு நான் விட்டு வெளியேறினேன். இன்று வரைக்குமே நான் வேதனையோடு தான் நான் வாழ்கிறேன். இன்று வரைக்கும் நான் வேதனையோடு தான் நான் வாழ்கிறேன். ஒவ்வொரு நாளும் 7 பெனடோல் 8 பெனடோல் நான் என் கையால் போடுவேன். ஏனென்றா அந்த வருத்தம் எனக்கு மாறணும்னு சொல்லி குத்து வேதனை என்னால் தாங்க இயலாது. உடுப்பு கழுவ இயலாது, முத்தம் கூட்ட இயலாது, வீடு வாசல் கூட்ட இயலாது. எல்லாமே பொம்பளை மாதிரி இவர் தான் என் புருஷன் தான் எனக்கு கடமை செய்வார். எனக்கு ஒரு என்ன உடுப்பு துவைக்கிறனாலும் அவர் தான் செய்வார். இன்று வரைக்கும் எத்தனையோ தரம் நான் தற்கொலை முயற்சிக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் இனி கடைசியா அடுத்த முறையில் நான் போகும்போது நான் உயிரோடு இருக்கிறேனோ என்னமோ எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் அவ்வளோ வேதனைப்பட்டுட்டேன். அவ்வளோ பேர் இந்த டாக்டர்மாரால என்னை இந்த நிலைமைக்கு என்னை ஆளாக்கிட்டாங்க. இது எனக்கு இப்படி ஒரு மீடியாவால் எனக்கு அந்த நேரம் எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்குமென்று சொல்லி நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் எந்த ஒரு ஹெல்ப்புமே எனக்கு கிடைக்க இல்லை. அதனால் இப்போதான் நான் இன்னைக்கு தான் நான் இதுக்கு வீடியோ எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறேன். யூடியூப் எடுக்கிற ஆட்கள் ஹெல்ப் பண்ண சொல்லி போட்டு விடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த காலில் எலும்பெடுத்தபடி அந்த காலம் பிரச்சனையா இருக்குமே. இந்த காலம் எனக்கு கீழே குடியே இல்லாது ஒவ்வொரு கையோட வாகனத்துல அடிபட்டு அம்மா ஒரே நாளையில அம்மா செத்துட்டா. நான் அடிபட்டு எண்டைக்கு அடிபட்டனோ அண்டையில இருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமா நான் செத்துக்கிட்டே இருக்கிறேன். என்னால தாங்க இயலாது என்ன இந்த வருத்தம் என்னால தாங்க இயலாம என்ன முடியல கூட இழுத்து பீ என்று பிச்சு அரவாசி முடி எனக்கு இல்லாம போயிட்டது. என்ன தலையை கொண்டு அடிச்சு தலையெல்லாம் எனக்கு விரைக்குது. எவ்வளவோ எல்லாம் நான் செய்துட்டேன். என்னால இது இயலாது. கடைசி வாழ்க்கை என் மரணத்துல முடியுதோ எனக்கு அது நான் சந்திக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு வேதனை நான் அனுபவிக்கிறேன். எல்லாரும் பாருங்க, இது உடைய இல்லைன்னு யாராவது சொல்லுவீங்களா? எல்லாரும் பாருங்க, அப்படியே குத்தி கொண்டு இருக்குது. இன்னமே நான் உள்ளுடுப்பு போட இயலாது.